2040ல இந்த உலகமே ஃபோனுக்குள்ளேயும், டெக்னாலஜிக்குள்ளேயும் மூழ்கி இருக்கு. ஸோ இப்படி ஒரு காலகட்டத்தில வாழ்ற மக்கள், அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு குடுக்குற மிகப்பெரிய தண்டனையே, அவங்க கிட்ட இருக்கிற ஃபோன வாங்கிக்கிட்டு, பசுமை உலகம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சுருவாங்க. அங்க போனா நோ ஃபோன், நோ இன்டர்நெட். இத்தன வருஷமா ஃபோனுக்குள்ளே குடும்பம் நடத்திக்கிட்டு, இப்ப திடீர்னு ஃபோனே இல்லன்னா, இதுதான் இவங்களுக்கு குடுக்குற மிகப்பெரிய தண்டனையே இந்த 2040ல. இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தலைவரா இருக்கிறவர் தான் சீமான். சீமான் என்னதான் ஃபோன், டெக்னாலஜி எதுவுமே இல்லாத ஒரு உலகத்தில வாழ்ந்தா கூட, அவரோட பையன் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற ஒரு ஆப்புக்கு வாய்ஸ் குடுத்திருக்காரு. இப்ப ஹே அலெக்ஸா அப்படின்னா ஒரு குரல் வரும் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஹே லைக் அப்படின்னு சொன்னா ஒரு குரல் கேட்கும். அந்த குரல் தான் நம்ம ஹீரோவுடையது. சோ ஹீரோட அப்பா இந்த போன் சமூகத்துக்கு இருந்து அப்பாற்பட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ எப்படியாச்சும் இதுக்குள்ள போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம் அவரோட அப்பாக்கு தெரிய வருது. தன்னோட பையன் ஒரு ஆப்புக்கு குரல் கொடுத்திருக்கான் அப்படின்னு. உடனே ஹீரோவை கூப்பிட்டு வச்சு, இங்க பாருப்பா, இந்த பசுமை உலகத்துக்கு தலைவனா இருக்கிறதே உங்க அப்பன் தான். அப்பேற்பட்டவனுக்கு பையனா பிறந்துகிட்டு இப்ப நீயே போனுக்கும் ஒரு ஆப்புக்கும் குரல் கொடுத்தா அது நல்லாவா இருக்கும்? இதுக்கப்புறமாச்சு எந்த தப்பும் பண்ணாம இருப்பான் அப்படின்னு சொல்லி சீமான் சொல்றாரு. ஆனா அதுக்கு பிரதீப்பும், நான் எதுக்காக குரல் கொடுத்தனா நான் பணம் சம்பாதிக்கணும். மத்தபடி இந்த போன் ஆப்லாம் எனக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா. சோ கண்டிப்பா உங்க பேருக்கு நான் எந்த ஒரு கெடுதலும் வர வைக்க மாட்டேன் அப்படின்னு பிராமிஸ் பண்றாரு. இன்னொரு விஷயம் சொல்ல போனா, நம்ம ஹீரோ கிட்ட போனே கிடையாது. ஒரு டெக்னாலஜி உலகத்துக்குள்ளே இல்லாம அவர் தனிப்பட்ட ஒரு உலகத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப பிரதீப்பும் அவரோட அப்பா கிட்ட, நான் எந்த ஒரு போனுக்குள்ளேயும் ஆப்புக்குள்ளேயும் முழுக மாட்டேன், உங்களை மாரி தான் தலை நிமிர்ந்து நடப்பேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்றாரு. இப்ப லைக் அப்படின்ற ஒரு ஆப்ல பிரதீப்போட குரல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த குரலை இவர் கொடுத்ததுக்காக கொஞ்சம் பேமெண்ட் பெண்டிங் இருக்கு. அந்த பேமெண்ட் அந்த கம்பெனில போய் நேரடியா வாங்கலாம் அப்படின்னு அவரை ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு அங்க போறாரு. அங்க போன உடனே எனக்கு பேமெண்ட் பெண்டிங்ல இருக்கு, கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்களான்னு கேட்கும்போது, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு ஆப்ல சென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா என்கிட்ட போனும் கிடையாது, ஆப்பும் கிடையாது, நீங்க கொஞ்சம் கையில பணமா கொடுத்தீங்கன்னா எனக்கு உதவிஃபுல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லும் பொழுதுதான், இந்த காலத்துல போன் இல்லாம ஒருத்தன் வாழ்றானா அப்படின்னு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஓனர் எஸ்.ஜே. சூர்யா வந்து என்ட்ரி ஆகுறாரு. அவரு பிரதிபா பார்த்த உடனே ஒரு ஷாக். இந்த பையன் நம்மளோட ஆப்புக்கு குரல் கொடுத்திருக்கான், ஆனா இந்த பையன் கிட்ட போனே இல்ல. சரி பிரதீப், நீ எங்க இருந்து வர அப்படின்னு விசாரிக்கும் போதுதான், நான் பசுமை உலகம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து வரேன், அந்த இடத்துல யார்கிட்டயுமே போன் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம எஸ்ஜேக்கும் பயங்கர கோவம். ஏன்னா அவர் போனை வச்சுதான் கல்லவே கட்டுறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தங்கிட்ட போய் நான் போனே யூஸ் பண்றதுல அது ஒரு டேஞ்சர் சொன்னா யாருக்கு தான் கோவம் வராது? அங்கவே எஸ்ஜேவும் பிரதீப்பும் ரெண்டு பேருமே கருத்து வேறுபாடு காரணமாக வேறுபட்டு நிக்கிறாங்க. சரி, இவன் பணத்துக்காக தானே வந்திருக்கான், அவன் கையில கேஷ் கொடுத்து அவனை அமுச்சு வைங்க அப்படின்னு எஸ்ஜே கேஷ கொடுக்குறாரு. ஆனா போகும்போது, நீ கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் போனை வாங்குவடா, அப்ப உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு அங்கவே ஒரு சவாலை ஒண்ணு போடுறாரு. பணத்தை வாங்கிட்டு வெளியே வந்தா ஜோனு மழை. மழை வந்தாலே என்ன தெரியுது? ஹீரோனி வரப்போறான்னு தெரியுது. ஹீரோனி வந்தா என்ன தெரியுது? நம்ம ஹீரோ அவளை நோக்குவான்னு தெரியுது. இப்போ ரெண்டு பேத்துக்குமே காதல் வரப்போகுதுன்னு தெரியுது. மழை வருது, நம்ம ஹீரோனி என்ட்ரி ஆகுறாங்க. நம்ம ஹீரோ கொடையை விரிக்கிறாரு. கொடைக்குள்ள ஹீரோனிய பார்த்த உடனே அவருக்கு ஒரு அப்படி ஒரு காதல். கட்டினா நான் இந்த பொண்ணை தாண்டா கட்டுவான் அப்படின்னு கிறுக்கு பிடிச்சி அலையறாரு. அந்த பொண்ணை பார்த்த மயக்கத்திலே ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுந்துறாரு. ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் ஆகி அதுக்கு பில்ல வேற தேய்க்கிறாரு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல ஒரு போனே இல்லாம ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற சாதாரண விஷயமே கிடையாது. அவர் எப்படி கண்டுபிடிப்பாரு அப்படின்றதே ஒரு சேலஞ்சா இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோனுடைய அம்மா ஒரு சின்ன ஒண்ணு தப்பு பண்ணிருப்பாங்க. ஆன்லைன்ல ஒருத்தரை ஸ்கேம் பண்ணி அவர் இறந்தே போயிட்டாரு. இப்ப பொதுவா இங்க யார் தப்பு பண்ணாலும் அவங்க கிட்ட இருக்கிற போனை புடுங்கி வச்சுக்கிட்டு பசுமை உலகத்துக்குள்ள அனுப்பிச்சிருவாங்க. அங்க நம்ம ஹீரோட அப்பா தான் தலைவர். அப்ப ஹீரோனோட அம்மா தப்பு பண்ண, ஹீரோட அப்பா அதை தட்டி கேட்க அப்படின்னு ரெண்டு பேருமே ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. அப்படி மீட் பண்ணும் பொழுதுதான் பிரதீப்பும் தீமாவும் ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. தீமா, உங்க குரல் நான் எங்கேயோ கெட்ட மாதிரியே இருக்குன்னு சொல்ல, அதுக்கு நீங்க லைக்னு ஒரு ஆப்பை பார்த்திருப்பீங்க, அந்த ஆப்ல என்னோட குரல் தான் ஓடிட்டு இருக்கு, நான் ரொம்ப ஃபேமஸான ஆள் அப்படின்னு சொல்லி நம்ம தீமாவும் லைக், ஷேர், சப்ஸ்கிரிப்ஷன் இப்படி ஏகப்பட்ட லுட்டு லுசுக்கெல்லாம் மயங்கி கிடக்குறாங்க. எப்படியாச்சும் ஃபாலோவர்ஸை ஏத்தி ஆகணும், இன்ஸ்டால 1 மில்லியன் தட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ஆசை அவங்களுக்கு. இப்படிப்பட்டவனை வச்சுக்கிட்டு நம்ம செல்ஃபி எடுத்து போட்டா தானே நமக்கு 4 ஃபாலோவர்ஸ் வருவாங்க அப்படின்னு உடனே பிரதீப் கூப்பிட்டு ஒரு செல்ஃபி ஒன்று போட, போட்டோ எடுத்தாச்சு, உன்னை இன்ஸ்டால நான் டேக் பண்ணணும், உன் ஐடி சொல்லுன்னு கேட்கும்போது என்கிட்ட போனே கிடையாது அப்படின்னு பிரதீப் சொல்ல, இந்த காலத்துல இப்படி ஒருத்தனா, சரி ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நீ என்னைக்காச்சும் ஒரு நாள் போன் வாங்கும்போது என் ஐடியா ஃபாலோ பண்ணு, அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு தீமா பப்பி பாய் அப்படின்னு ஐடியா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. உடனே பிரதீப்புக்கு ஒரு குழப்பமா இருக்கு, நம்ம போன் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு ஒரு கேள்விகளை கேட்கிறாரு. உங்க அப்பனுக்கு நீ போன் வாங்கின விஷயம் தெரிஞ்சாலே சாமி ஆட்டம் ஆடுவாரு, எதுக்குடா தேவையில்லாம் பிரச்சனை பண்ற, அந்த பொண்ணுலாம் நமக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி அட்வைஸை போட்டாலும் அவரால் வெயிட் பண்ண முடியல. உடனே மறுநாளே கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்ச ஒரு போனை வாங்கிட்டு வந்து ஐடியா ஓபன் பண்ணி தீமாக்கு ஒரு ஃபாலோ ரிக்வெஸ்ட்டை கொடுக்குறாரு. அவங்களும் ஆஹா நம்ம பிரதீப் பையன் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னு அதை அக்செப்ட் பண்றாங்க. ஆனா என்னதான் ஐடிலாம் கண்டுபிடிச்சு பேச ஆரம்பிச்சாலுமே 2026 பாய் பெஸ்டி பாய் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஏகப்பட்ட கரும இருக்கு. 2040 சொல்லவே தேவையில்ல, கேட்டா ஓப்பன் ஃப்ரெண்ட்ஷிப். அதாவது இவனுங்க எனி டைம் கூடயே இருப்பானுங்களா, எப்ப இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு தோணும் போது அப்ப யாருமே ஆள் கிடைக்கலனா நாங்க என்ட்ரி ஆகும் அப்படின்னு ஓப்பன் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவானுங்களா. இப்படி ஒரு கர்மம் தான் இந்த டைம்ல சுத்திட்டு இருக்கு. நம்ம பிரதீப்பும் அதெல்லாம் வேற கலந்து போய் தான் அந்த பொண்ணை உஷார் பண்ணி ஆகணும். ஆனா அப்படி அந்த அளவுக்கு பெரிய காம்படிஷன்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம பிரதீப்பும் தீமாவும் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம சூர்யாவும் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியை அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னு
அப்படின்னு கோர்ட்ல அப்பீல் பண்றாரு. ஜட்ஜிங்களும் நாங்க எதுக்கு இதை அப்பீல் பண்ணணும், உங்களோட ஆப் எல்லாரோட தகவலையும் திருடுது, எல்லாருடைய மொபைலோட கேமராவை ஆக்சஸ் பண்ணுது. சோ நீங்க நினைச்சா எந்த நேரத்துல வேணா யாரோட கேமரா வேணா ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ஒன்னா இருந்த சமயத்துல கூட அங்க என்ன நடக்குது அப்படின்னு உங்க ஆப்பால பார்க்க முடியும். இது மக்களுக்கே மிகவும் ஆபத்தானதாக இருக்கும் அப்படின்னு ஜட்ஜிங்களும் அவங்களோட வாதத்தை சொல்றாங்க. அதுக்கு சூர்யாவும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இந்த காலத்துல பிரைவசி தேவைப்படுது. அதாவது ஒரு காதலனோ ஒரு காதலியோ இருந்தா இவனுக்கு தெரியாம இவ வேற ஒருத்தனோட பேசினா, இவளுக்கு தெரியாம இவன் வேற ஒருத்தன கூட பேசினா அப்படின்னு ஏகப்பட்ட குளறுபடிகள் நடக்குது. அதெல்லாம் நாங்க காட்டுவோம். எவன் ஒருத்தன் உண்மையா இருக்கானோ அவனுக்கு தான் காதல் சொந்தம், எவன் ஒருத்தன் ஏமாத்துறானோ அவனுக்கு சொந்தமே கிடையாது அப்படின்னு சூர்யாவும் தன்னோட வாதத்தை வைக்கிறாரு. அதுக்கு ஜட்ஜும் சரி வேற வழி கிடையாது, மக்கள்கிட்ட கேட்போம் இந்த ஆப் வேணுமா வேணாமா அப்படின்னு. மக்களும் இந்த ஆப் கண்டிப்பா தேவை, இதனால தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்ன ஏமாத்த பார்த்தா நான் கண்டுபிடிச்சேன், இதனால தான் என்னோட மனைவி வேற ஒருத்தனோட தொடர்புல இருந்தா நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஏகப்பட்ட பேருக்கு இந்த ஆப்புக்கு பாசிட்டிவான ரிப்ளை பண்ணேன். இதெல்லாம் கேட்ட உடனே ஜட்ஜும் சரி மக்கள் இந்த ஆப்பை விரும்புறாங்க, அப்ப கண்டிப்பா நாங்க அப்ரூவ் பண்றோம். ஆனா ஒரு வருஷம் நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள யாருமே இந்த ஆப்பை எந்த ஒரு குறையும் சொல்லக்கூடாது, யாருக்குமே இந்த ஆப் எதிராகவும் இருக்கக்கூடாது. யாருன்னா வந்து புகார் தெரிவிச்சா உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட் கம்மியாகனா கண்டிப்பா நாங்க பேன் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துறாங்க. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம பிரதீப்பும் தீமாவும் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல ஒரு பார்ட்டி ஒன்று நடக்குது. தீமாவுக்கு ஒரே ஒரு ஆசை தான், எப்படியாச்சும் இன்ஸ்டால 10 மில்லியன் ஃபாலோவர்ஸை ரீச் பண்ணணும் அப்படின்னு. ஆனா எவ்வளவுதான் அவங்க முட்டி முட்டி செல்ஃபி வீடியோவை எடுத்து போட்டாலுமே அவங்களுக்கு ரீச்சே கிடைக்கல. இதை கேள்விப்பட்ட நம்ம பிரதீப்பும் இதாண்டா டைம், நான் அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றேன்னா அப்படின்னு அந்த பார்ட்டியில ஒரு நீச்சல் குளம் ஒன்று இருக்கும், அந்த குளத்து மேல நீ நடந்து போமா, கீழே ஒரு கண்ணாடி கிளாஸ்ல நான் உன்னை தாங்கிக்கிறேன் அப்படின்னு தீமாவை அந்த குளத்து மேல நடக்க வைக்கிறாரு. கீழே அவர் தாங்கி பிடிக்கிறாரு. சோ இதனால அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே பாரு அந்த பொண்ணு தண்ணி குளத்து மேல நடந்து போகுது அப்படின்னு செல்ஃபி வீடியோ எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ண பயங்கர ரெஸ்பான்ஸா இருக்கு. சோ இதெல்லாம் பார்த்த நம்ம தீமாவும் பரவாயில்லையே இந்த பிரதீப் பையன் நமக்காக இவ்வளவு பண்றானே அப்படின்னு சொல்லி அவங்களும் ரைட்டா இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. மறுநாளே இந்த வீடியோ பயங்கரமா ட்ரெண்டிங் ஆனதால அவங்க நினைச்ச மாதிரி 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ரீச் பண்றாங்க. அவங்களுக்கு இன்னும் ரெண்டு சந்தோஷமா ஆகுது. ஆனா ஒருத்தன் சந்தோஷமா இருந்தாலே நம்ம சூர்யாவுக்கு பிடிக்காது. லைக் ஆப்ல ஒரு ஃபியூச்சரை ஒன்று கொண்டு வராரு, அதாவது லவ் கோர். ரெண்டு பேருமே லவ் பண்ணா அவங்களோட லவ் கோரை செக் பண்ணா அது 90% 80% மேல இருந்தா அவங்க உண்மையானுமே லவ்வர்கள், அவங்க மனசை விட்டு பேசுறாங்க, அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும், கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா 30க்கோ 20க்கோ கம்மியா இருந்தா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரக்கூடாது, இவங்க ரெண்டா சேர்ந்தாலும் இவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு லவ் கோர் அப்படின்ற ஒரு சிஸ்டமை கொண்டு வராரு. சோ இதனாலே ஏகப்பட்ட காதலர்கள் அதை செக் பண்றாங்க, யார் யாருக்கெல்லாம் அதிகமா இருந்தோ அவங்க ஒன்னா இருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் கம்மியா இருக்கோ அவங்க பிரிஞ்சு போறாங்க. சோ தீமாக்கு இந்த விஷயம் தெரிய வர ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம பிரதீப் தீமாவும் ரெண்டு பேருமே லவ் பண்ற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஆனா பிரதீப் என்னதான் தீமா மேல காதல உருகி உருகி கொட்டினாலுமே அவங்க நம்பருக்கு அந்த லைக் ஆப்ப மட்டும் தான். கடைசியா நீ என்ன லவ் பண்ற, நானும் உன்ன லவ் பண்றேன், ஆனா அந்த லவ் கோர் மட்டும் செக் பண்ணிப்போமே, அது நல்லா வந்துச்சுன்னா நான் உன்னை நம்பிக்கையா லவ் பண்ணுவோம் அப்படின்னு அந்த லவ் கோரை செக் பண்ண சொல்றாங்க. ஆனா பிரதீப்புக்கு இது சுத்தமா விருப்பம் இல்ல. நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றோம்னா நம்ம மனசு ஒன்னா இருந்தா தான் லவ் பண்ண முடியும், அப்படின்னா நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும், இது நம்ம ஆப் கீப் ஏமா என்ன கன்ஃபியூஸ் பண்ற, அதெல்லாம் ஒண்ணு தேவல அப்படின்னு பிரதீப் சொன்னாலுமே தீமா கேட்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கெஞ்சி கூத்தாடி ரெண்டு பேருமே லவ் கோரை செக் பண்றாங்க. ஆனா அங்க வந்தது என்னமோ 3 தான். ஆக்சுவலி பார்த்தா 90க்கு மேல தான் வந்திருக்கணும், ஆனா 3 வந்திருக்கு. சோ இதனாலேயே தீமாக்கு ஆஹா நம்ம லவ் செட் ஆகுது பாரு 3 வந்திருக்கு, சோ அப்ப கண்டிப்பா நம்ம ரெண்டு பேத்துக்கும் செட் ஆகுது அப்படின்னு லெட்ஸ் பிரேக் அப் அப்படின்றாங்க. நம்ம பிரதீப்புக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்திருச்சு. யாருமா நீ, யார் பெத்த பொண்ணுமா நீ, ஒரு ஆப் சொல்றதுல கேட்டுலாம் இப்படி பிரேக்கப் பண்றே, இதெல்லாம் நியாயமாமா அப்படின்னு எவ்வளவுதான் கெஞ்சி கூத்தாடனாலும் தீமாவும் நான் அந்த ஆப் பேச்சை தான் கேட்பேன், அந்த ஆப் சொன்னாதான் நான் லவ் பண்ணுவோம் அப்படின்னு அங்கே பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. உடனே பிரதீப்புக்கு பயங்கர கோவம், இந்த லைக் ஆப்ல தானே என்னோட லவ்வே பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு இந்த ஆப் நான் போய் மக்களிடம் நிரூபிக்கிறேன், அது மட்டும் இல்லாம உன்னோட நடுத்தருவுக்கு கொண்டு வரண்டா அப்படின்னு அங்கேயே சவால் போடுறாரு. இன்னும் 30 நாள்ல என் ஆளை நான் கரெக்ட் பண்ணி இந்த லைக் ஆப்லாம் சும்மா மனசும் ஒன்னா சேர்ந்தா மட்டும் தான் காதலிக்க முடியும் அப்படின்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு அங்கவே பயங்கரமா கத்துறாரு. இன்னொரு பக்கம் எங்கடா என் புள்ளைய ரொம்ப நாளா ஆளை காணமே அப்படின்னு நைனாவும் கரெக்டா அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. ஒரு பக்கம் காதலி பிரேக்கப் ஆக, இன்னொரு பக்கம் நடு ரோட்ல ஒரு போனு கிட்ட நம்ம பிரதீப் கத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதெல்லாம் நடக்குது அப்படின்னு அவர் அப்பாவும் இதை பார்த்து ஃபீல் பண்றாரு. ஒரு பக்கம் காதலி, ஒரு பக்கம் அப்பா, ஒரு பக்கம் ஆப் அப்படின்னு தன்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவத்துல நம்ம பிரதீப் மாட்டிக்கொண்டு சிக்கி தவிக்கிறாரு. ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். 30 நாள் கழிச்சு இந்த ஆப்பை நான் எல்லார்கிட்டயும் போய் நிரூபிச்சு என்னோட காதலிய தீமாவை நாங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேருவோம் அப்படி சொல்லி சவால் போட்டாரு. ஆனா அவருக்கு என்ன பண்றதுன்னே சொல்லி தெரியல. அப்பதான் எப்படிலாம் அந்த ஆப் நம்ம டவுன் பண்ண முடியணும், அப்படிலாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு நெகட்டிவிட்டியா பரப்ப ஆரம்பிக்கிறாரு. சோ என்ன மாதிரி யாரெல்லாம் அந்த ஆப்பால கஷ்டப்பட்டு பிரேக்கப் ஆயிருக்கீங்களோ எல்லாரையும் ஒண்ணு கூடி நீங்க எல்லாமே உங்க மக்களிடையே உங்க கருத்துக்களை சொல்லுங்க, நீங்க எப்படி எல்லாம் பிரேக்கப் பண்ணீங்க அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களோட கஷ்டங்களையும் துயரங்களையும் கதறலையும் அவர் கேட்கிறாரு. அப்பதான் ஏகப்பட்டவரோட வாழ்க்கையில அந்த ஆப் வயலன் வாச்சிருக்கு அப்படின்றதே அவருக்கு தெரிய வருது. ஒரு கட்டத்துக்கு மேல தீமா கிட்ட எவ்வளவு எடுத்து சொல்றாரு, ஏமா மனசுதாமா முக்கியம், ஆப் எல்லாம் முக்கியம் இல்ல அப்படின்னு. ஆனா அவங்க கேட்கற மாதிரியே தெரியல. அப்பதான் இந்த லைக் ஆப் ஏகப்பட்ட லவர்ஸ் கிட்ட விளையாடி இருக்கு, அப்ப கண்டிப்பா அது தேவையில்ல அப்படின்னு மக்களுக்கு எடுத்து சொல்றாரு. ஏகப்பட்ட பேரை கூப்பிட்டு வச்சு வீடியோவை எடுத்து போடுறாரு. சோ இதனாலே இந்த லைக் ஆப்பை நிறைய பேர் அன்இன்ஸ்டால் பண்றாங்க. சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சூர்யாவும் எப்படியாச்சும் உன்னை தடுத்து
தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நம்ம பிரதீப்பை கூப்பிட்டு வச்சு பேரம் பேசுறாரு. இங்க பாருப்பா, உனக்கு என்ன தேவையோ சொல்லு, நான் உனக்காக என்ன வேணாலும் பண்றேன். இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய உலகலையே உனக்காக நான் கொண்டு வரேன். ஆனா தயவு செஞ்சு அந்த பொண்ணு கூட நீ சேராத. ஏன்னா அந்த பொண்ணு நீயும் லைக் ஆப்லாம் வேஸ்ட், காதல் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எங்களோட கல்லா வேவாது அப்படின்னு சூர்யா எழுதோ எடுத்து சொல்றாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம பிரதீப் கேட்கற மாதிரி தெரியல. அப்போதான் சூர்யாவும் பயங்கர டென்ஷன் ஆகி, ஓகேடா நான் எவ்வளவு கெஞ்சி பார்த்தேன், ஆனா நீ கேட்கல, இதுக்கப்புறம் நான் யார நீ பாப்படா அப்படின்னு நம்மளோட போட்டி இங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு லைக் ஆப்பா காதலா அப்படின்னு மோதி பாத்திரலாம் அப்படின்னு அங்கே சவால் போட்டு கிளம்பிடுறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம ஹீரோ எவ்வளவு ட்ரை பண்றாரு தன்னோட தீமா கிட்ட பேசலாம் அப்படின்னு, ஆனா அவங்க கிட்ட கூட சேர்த்துக்கவே மாட்டாங்க. அப்பதான் சூர்யா ஒரு பிளான் பண்றாரு. அதாவது இந்த பிரதீப் பையன் எல்லார்கிட்டயும் போய் லைக் ஆப் தப்பானதா அப்படின்னு சொல்லி ஆளுங்களை கூப்பிட்டு வந்தான், அப்ப இவனும் தப்பானவன் சொல்லி நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு பிரதீப்புக்கு அவங்க கிளாஸ் பண்ணிட்டு ஒரு பொண்ணு ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு நம்ம பிரதீப் மேல ஒரு கண்ணு வேற. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இவங்க ரெண்டு பேர் லவ் ஸ்கோரை செக் பண்ணி பார்த்தா 93 வந்து நிக்குது. ஆனா இதெல்லாம் அவர் பெருசா எதுவும் எடுத்துக்கல, ஏன்னா மனசு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. ஆனா இந்த பசுமை உலகத்துல இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கிறத மறைமுகமா சூர்யா வீடியோ எடுத்து அது ஏஐல போட்டு எடிட் பண்ணி இவங்க ரெண்டு பேருமே லவ்வர்ஸ், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துகிட்டு இந்த பொண்ணை கரெக்ட் பண்றான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ற மாதிரி வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியால அப்லோட் பண்ணா மக்கள் எல்லாருமே பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. ஆகா பிரதீப் உன்னை நான் நல்லவன் நினைச்சேன்டா, இப்படி ஃப்ரெண்டியா கரெக்ட் பண்ண பாக்குறியாடா அப்படின்னு அவ்வளவா டென்ஷன் ஆகுறாங்க. சோ பிரதீப்புக்கு கெட்ட பேரு வந்துருச்சு. அப்ப என்னோட லைக் ஆப் சொன்னதாண்டா உண்மை, அந்த பொண்ணுக்கோ இவனுக்கு செட்டே ஆகாது, அதாண்டா சத்தியம் அப்படின்னு சூர்யாவும் இப்ப நிரூபிச்சிட்டாரு. பிரதீப்புக்கு இதனால பயங்கர கோவம். ஆனா இருந்தாலுமே எனக்கு யார பத்தியும் கவலை இல்ல, எனக்கு என் தீமாவை பத்தி தான் கவலை. தீமா கிட்ட நான் ஒரு நிமிஷமாச்சு என் கண்ணை பார்த்து அவ பேசணும். ஆனா அவ தான் போனே பாத்துட்டு இருக்காளே, போனை தானே நம்பரா, என்ன எங்க நம்பரா அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட ஐடியா கேட்கிறாரு. அப்பதான் ஃப்ரெண்டும் ஓகே அந்த பொண்ணை நான் இந்த பசுமை உலகத்துக்கு கூட்டிட்டு வரேன், ஏன்னா இங்க வந்தாதான் போன் எதுவுமே யூஸ் பண்ண முடியாம ரெண்டு பேருமே மனசு விட்டு பேச முடியும். சோ இதாண்டா வாய்ப்பா அப்படின்னு அப்பதான் பிரதீப் தீமாவோட ஓப்பன் ஃப்ரெண்டு கிட்ட ஐடியா கேட்கிறாரு. நீங்க ரெண்டு பேருமே கஞ்சா அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடுங்க, அதை சோசியல் மீடியால வைரல் ஆகி கண்டிப்பா உங்களை பேன் பண்ணுவாங்க, உடனே உங்களை பசுமை உலகத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க, இதாண்டா சாக்கு அப்படின்னு நானும் தீமாவோட மனசுக்குள்ள ஷிஃப்ட் ஆயிடுவேன். சோ எப்படியாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு ஓப்பன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, சரி எனக்கு தான் கிடைக்கல உனக்காச்சும் கிடைக்கட்டும் அப்படின்னு அவரும் அதுக்கு ஓகே சொல்றாரு. சோ இப்ப தீமாவும் ஓப்பன் ஃப்ரெண்டும் ரெண்டு பேருமே ஒன்னா கஞ்சா அடிக்கிறாங்க, அது வீடியோ எடுக்கிறாங்க, சோசியல் மீடியால அப்லோட் பண்றாங்க, அரெஸ்டும் ஆகுறாங்க, இந்த பசுமை உலகத்துக்குள்ளும் வராங்க. வந்த உடனே போன் இல்லாம நம்ம தீமாவால எப்படி இருக்க முடியும்? இதனாலே தீமாவுக்கு கொஞ்சம் மன வருத்தம், ஏன்னா போன் இல்லாம அவங்களால இருக்கவே முடியாது. ஆனா இதுக்கு முன்னாடியே உங்க அம்மா இங்க வந்து இருந்திருக்காங்க, இன்னும் இங்க தான் இருக்காங்க. சோ இப்போ பொண்ணும் மகளும் ரெண்டு பேருமே ஒன்னா சேர்றாங்க, மனசை விட்டு பேசுறாங்க. அப்பதான் போன் இல்லாம எங்க அம்மா எவ்வளவு மாறி இருக்காங்க அப்படின்னு தீமா உணர்றாங்க. இப்ப பிரதீப் தீமா ரெண்டு பேருமே போனே இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை விட்டு நல்லா பேசலாம், அதுக்கான வாய்ப்பும் இப்ப ஏற்படுத்திருக்காங்க. சோ ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசிக்கிறாங்க, அவர் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பிரதீப் அவங்க ஃப்ரெண்டு ஒன்னா இருந்த வீடியோ ஏஐ தான் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டே வந்து தீமா கிட்ட எடுத்து சொல்றாங்க. நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் தான், அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு தீமா கிட்ட எடுத்து சொல்லி பிரதீப்போட நிலைமை அவர் எடுத்து சொல்லி தீமாவும் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே பிரதீப் மேல எந்த தப்பும் கிடையாது, நான் தான் அவனை சரியா புரிஞ்சிக்கல, ஆக்சுவலி பார்த்தா நானும் அவனை லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன், ஆனா இருந்தாலுமே ஆப் தப்பா சொல்லுது, அது மட்டும் தான் என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு தன்னைத்தானே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போனே இல்லாம ஒரு வாரம் அங்கிருந்தே தங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்ல அப்படின்னு ரெண்டு பேருமே ஒன்னு சேர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த விஷயம் சூர்யாவுக்கு தெரிய வருது, ஏன்னா பிரதீப்பும் தீமாவும் ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்தா அவர் கம்பெனி இழுத்து தான் மூடணும். ஏன்னா பிரதீப்பும் சவால் போட்டிருக்காரு, 30 நாள்ல நாங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து உன் ஆப் தப்புன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன்டா அப்படின்னு. அப்படி நிரூபிச்சு காமிச்சிட்டாருன்னா மக்கள் எல்லாமே இந்த அவரோட ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. அந்த பயத்துல உன்னை கூண்டோட வச்சு உள்ள வச்சு தூக்குறண்டா அப்படின்னு பசுமை உலகத்துக்கு அவர் என்ட்ரி ஆகுறாரு. அவர் என்ட்ரி ஆகுற தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பிரதீப்பும் பசுமை உலகத்துல போன் சிக்னல் ஜாமர் இருக்கும், அதை ஆஃப் பண்ணிடுறாரு. இப்ப அங்க இருக்கிற எல்லா போன்லயும் டவர் வந்துருது. அந்த டவர் மூலியமா சூர்யா பிரதீப்பை அடிக்க, அதை இவங்க எல்லாமே வீடியோ பிடிக்க, அப்படின்னா தான் மக்கள் எல்லாமே சிம்பத்தியில பரவாயில்ல பிரதீப் நிஜமாலுமே நல்லவன் தான் அப்படின்னு நம்புவாங்க அப்படின்னு எல்லாமே பக்கவா செட் பண்றாங்க. ஆனா சீமானுக்கு எப்படியோ யாரா அவன் இங்க இருக்கிற சிக்னல் ஆஃப் பண்ணது அப்படின்னு மறுபடியும் சிக்னல் ஜாமரா ஆன் பண்ணிடுறாரு. சோ இதனால அவங்க ரெண்டு பேரும் போட்டிருக்கிற சண்டைய மக்கள் எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க லைவ்ல. ஆனா இப்ப எதுவுமே பார்க்க முடியாம போயிடுச்சு. கடைசியா சூர்யாவோட ஆளுங்க அடிச்ச அடியில பிரதீப் மயக்கம் போட்டு கீழே விழுந்து மறுநாள் எழுந்து பார்த்தா நம்ம போட்ட பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, உங்க நைனா டோட்டலா சொதப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிய வருது. சோ தனக்காக ஒருத்தன் இப்படிலாம் அடி வாங்குறான், இப்படிலாம் கஷ்டப்படுறான், அது மட்டும் இல்லாம நீயும் அந்த பொண்ணு ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா சூர்யா கொலை பண்ணிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு வேற போயிருக்கான். இதெல்லாம் தீமா பார்த்துட்டு ரொம்ப பயந்துடுறாங்க. என்னால பிரதீப்புக்கு எதுவுமே வரக்கூடாது, ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா தானே சூர்யாவுக்கு பிரச்சனை, நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர மாட்டோம் அப்படின்னு தீமா இதெல்லாம் செட் ஆகுது, நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்னாலயா நீ கஷ்டப்படுற அப்படின்னு விட்டு கொடுத்து தன்னோட காதலே தியாகம் பண்றாங்களாம். அது மட்டும் இல்லாம வேற ஒரு பையனோட எங்கேஜ்மெண்ட் நடக்குது. ஆனா பிரதீப்பால அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. நீ ஏமா எனக்காக உன் காதல தியாகம் பண்ற, சரி உனக்காக கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன், நம்ம ரெண்டு பேருமே சூர்யா கிட்ட போய் கெஞ்சி கேட்போம், நாங்க ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்துக்கிறோம், உங்க ஆப்புக்கு எந்த பிரச்சனையும் வராது, நாங்க கண்காணாத ஒரு இடத்துக்கு போய் வாழ்றோம் அப்படின்னு கெஞ்சி கேட்டு பாப்போமா அப்படின்னு பிரதீப் தீமா ரெண்டு பேருமே சூர்யாவோட கம்பெனிக்கு போறாங்க. சூர்யா கால விழலாம்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஆனா அப்பதான் பிரதீப், இங்க பாருமா தீமா, நான் அவனை அடிக்கிறேன் நீ பாக்குற, ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணா அவன் என்ன கொலை பண்ணிடுவாங்கன்றதான உன்னோட பயம், அதெல்லாம் நடக்கவே நடக்காது, நான் தான் அவனை கொலை பண்ண போறேன், இப்ப நீ அதை வாட்ச்
அண்ட் சி அப்படின்னு. சோ 2 பேருமே ஃபைட் ஆரம்பிக்கிறாங்க. தீமாவும் அதை ரசிச்சு பார்க்க போறாங்க. இதுல பிரதீப் ஜெயிச்சாதான் மேரேஜ், அப்படி இல்லைன்னா அவரோட நிலைமை ஆவரேஜ்ன்ற கணக்குல தான் போய் முடியுது. இப்ப சூர்யாக்கும் நம்ம பிரதீப்புக்கும் பயங்கர சண்டை. ஆனா எவ்வளவுதான் ட்ரை பண்ணி பார்த்தாலும் அவரால எதுவும் பண்ண முடியல. ஏன்னா நம்ம சூர்யா கிட்ட பயங்கர ரோபோ டெக்னாலஜிலாம் இருக்கு. அதெல்லாம் வச்சு பறந்து பறந்து ஃபைட் பண்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல ரோபோ அழிக்கணும்னா நம்மளும் ரோபோ கவசத்தை போடணும் அப்படின்னு அவர் கம்பெனில இருந்தே ஒரு ரோபோ கவசத்தை மாட்டிக்கிட்டு அங்கவே ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கிற ரோபோவை அடிச்சு துருத்தி தூம்சம் பண்ணிடுறாரு. சூர்யாவை ரைட்ல குத்தி நாக்குல அடிச்சு நாக் அவுட்டே பண்ணிடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல சூர்யாவால எனக்கு பிரச்சனை இல்ல, அதனால தானே என் காதல நீ தூக்கி எறிஞ்சு போன, இப்ப என்னால தான் அவனுக்கு பிரச்சனை, நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடலாம் அப்படின்னு பிரதீப்பும் தீமாவும் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துறாங்க. கடைசியா இந்த ஆப் எல்லாம் போய் நம்ம மனசு ஒண்ணு சேர்ந்தாதான் உண்மை அப்படின்னு. சோ டோட்டலாவே பிரதீப் தீமா 2 பேருமே ஆப்பை நம்பாம மனசு நம்பி ஒண்ணு சேர்ந்துறாங்க. இப்ப நம்ம சூர்யாவோட நிலைமை பயங்கர மோசமாயிருச்சு. ஏன்னா மக்கள் எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ண இப்ப மறுபடியும் கோர்ட்டு கேஸ்னு வந்து நிக்கிறாரு. இப்ப ஜட்ஜும் உங்களோட ஆப்பை எல்லாரும் எதிர்க்கிறாங்க, வேற வழியே கிடையாது, நாங்க அதை பேன் பண்ணி ஆகணும் அப்படின்னு லைக் ஆப்பை பேன் பண்றாங்க. இப்ப எல்லாருடைய போன்லயும் லைக் ஆப் அன்இன்ஸ்டால் ஆகுது. யாராலுமே லைக்கை யூஸ் பண்ண முடியல. ஆனா என்னதான் இந்த ஆப் இருந்தாலும் இல்லனாலும் ஒரு காதலுக்கு தேவை மனசுதான். சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. சில பேர் அன்பை வந்து கோபத்திலையும் பாசத்திலையும் சத்தமாவும் அமைதியாகவும் வெளிப்படுத்துவாங்க. சோ இதெல்லாம் வந்து மனிதர்களோட உணர்வு. இதை கண்டிப்பா எந்த ஒரு ஆப்பாலையும் எந்திரத்தாலையும் கணிக்க முடியாது. சோ இதை தான் நம்ம பிரதீப் இந்த மக்களுக்கு புரிய வச்சிருக்காரு. 2040 என்ன இன்னும் 3040 வந்தாலுமே காதலுக்கு தேவை மனசுதான் அப்படின்னு அவர் நிரூபிச்சு இந்த இடத்துல ஜெயிச்சு தீமாவா கல்யாணம் பண்ணிக்கிறாரு. சோ இதோட அந்த படத்தோட கதையும் முடிக்கிறாங்க. சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணணும்னா லைக், ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் இதெல்லாம் தேவையில்ல, மனசுதான் முக்கியம் அப்படின்னு இந்த படத்துல டைரக்டர் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதனோட நடிப்பை நல்லாவே பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம யோகி பாபு அங்கங்க காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சோ கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படமா தான் இருக்கும். நல்ல ஒரு என்டர்டெயின்மான ஒரு படத்தை பார்க்கணும் நீங்க விரும்புனீங்கன்னா இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தை நீங்க தாராளமா பார்க்கலாம். இந்த லைக் படத்தோட எக்ஸ்பிளைன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.